ஹாய் ஹலோ. இன்றைய வசனம் சங்கீதம் 5:11. கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார், அவர்கள் கம்பீரித்து மகிழ்வார்கள். அவர் அவர்களை காப்பாற்றுவார். அவர் நாமத்தை அறிந்தவர்களுக்கு எல்லாம் உண்டு, கிருபை உண்டு, எல்லாம் உண்டு என்ற வேதவசனம் சொல்லுகிறது. இன்றைய காலகட்டத்திலே கிறிஸ்துவர்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு கஷ்டத்திலும் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். இன்றைக்கு நான் ஜெபம் செய்வது கொடுமைப்படுத்துகிறவர்களையும் கர்த்தருடைய காலடியிலே வைக்கிற, கொடுமை அனுபவிக்கிறவர்களையும் கர்த்தருடைய காலடியில் வைத்தேன். காலையில் ஜெபத்திலே கர்த்தர் தன்னை நம்புகிறவர்களை, நாம் எல்லாம் கஷ்டப்படாமல் இருக்கிறோம், கர்த்தருக்காக நாம் ஊழியம் செய்தாலும், ஆனால் பல ஊழியக்காரர்கள் கஷ்டத்திலே இருக்கிறார்கள். ஜியான் சர்ச் என்று ஆலயத்திலே சைனாவிலே அந்த பாஸ்டரை அவர்கள் சிறையில் வைத்திருந்தார்கள். இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப், நன்றி சொல்வோம், அமெரிக்கா பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்புக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அந்த பாஸ்டரை விடுவித்து இப்போ லாஸ் ஏஞ்சலஸில் இருக்கிறார் அந்த பாஸ்டர், சைனா, அந்த ஜியான் சர்ச் பாஸ்டர். கஷ்டப்படுகிறவர்கள் எவ்வளவோ பேர், நமக்கு நாளை அது வரலாம், அதனால் நாம் மற்றவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும். நம்புகிறவர்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. நம்புகிறவர்களை போஷிக்கிறார், காப்பாற்றுகிறார், தேற்றுகிறார், ஆற்றுகிறார். அதை ஆமேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா, ஒருவரையும், உன்னை நம்பிக்கொண்டிருக்கிற கஷ்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ காப்பாற்ற வேண்டும். யூ ஹாவ் டு ரிலீஸ் த பீப்புள் who are suffering in persecution and the torture of the other religion people in so many countries. Like we talked about the pastor of Zion Church, you released him and now he's in America. So release everybody like that. Those who are in North India, those who are suffering in Chhattisgarh, you are going to make them change their sorrow into joy, turn their sorrow into joy. All the people who are suffering without power, without water, without food, without place to live, you're going to change their life, because your verses tells in this Psalms 5:11, you're going to make everybody joyful. Release them from their sorrow and persecution. In the name of Jesus Christ we pray. Amen. We are happy, Lord. So we have to pray for those who are suffering.